Today we're going to meditate Jeremiah chapter 3 verse 15. It says, I will give shepherds after my own heart. என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை தருவேன். What will they do? அவர்கள் அறிவோடும் புத்தியோடும் உங்களை நடத்துவார்கள். ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்கேன்னா, they will guide you with knowledge and understanding. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல with wisdom and intelligence. நிறைய அந்த மாதிரி பியூட்டிஃபுல் கேரக்டரிஸ்டிக்ஸ். இதுல என்னன்னா, that is the characteristic of a shepherd. ஒரு மேய்ப்பன் என்ன பண்ணுவார்னா, the sheep are dumb. அதுதான் இட்ஸ் வெரி நோன் ஃபேக்ட். ஒரு ஆடு குதிச்சுன்னா எல்லாம் குதிக்குங்க. அது they don't think ஒருத்தர் பண்ணாதான் என்ன எல்லாருமே பண்ணுவாங்க. நம்ம கூட லைக் இன் லைஃப் நம்ம பார்த்துருப்போம். ஒருத்தர் ஒரு செஞ்சோடனே எல்லாருக்கும் அதை செய்யணும் போல அது ஒரு தோணும். பிகாஸ் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ஃபாலோ. அவங்க யோசித்து பண்ணியிருப்பாங்க. சம்டைம்ஸ் அந்த ஆடு அது யோசிக்காமலே பண்ணியிருக்கோம். ரியல் லைஃப்ல நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. மலைகள் வழியா போகும்போதெல்லாம் நியூஸ் பேப்பர்லேயே வந்திருக்கு. ஒரு ஆடு குதிச்ச உடனே மீதி ஆடுங்களும் அப்படி குதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்களா. அந்த மாதிரி நிறைய நடக்கும். தட் இஸ் வாட் ஷீப் இஸ். ரொம்ப மைண்டை யூஸ் பண்ண மாட்டாங்க. இன்ஃபேக்ட் நம்மளும் அப்படிதான். அதனால தான் கர்த்தர் நம்மளே ஒரு ஆடுகளோட ஒப்பிடுகிறார். பட் என்னன்னா, அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். shepherd has to guide and lead the flock with wisdom, intelligence அந்த மாதிரி. So that is who our God is. But the beauty of that is, இந்த வசனம் வந்து என்ன வேற ஒரு கண்ணோட்டத்துல இருக்கு எப்படி என்றால், he is telling, I will give you, உங்களுக்கு ஒரு மேய்ப்பனை நான் கொடுக்க போறேன். I'll give you a shepherd who will do the same thing like what I do அப்படின்ற மாதிரி. So today, in the beginning of the year, I want to encourage you. A lot of people are watching us from all over the world. நிறைய பேர் எங்களோட கனெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. Very nice, very very nice to connect with you. We are so happy that we are a blessing to you. சில இடங்களில உங்களுக்கு you might not have a church to go to. அப்படின்னு இருக்கும்போது somehow, I'm glad you're connecting with us. But, if wherever you can find a church, make sure, தயவு செய்து find a church who will be able to guide you with intelligence and wisdom. நாங்க கூட வெளி ஊருக்கெல்லாம் போகும்போது எந்த சபைக்கு போறதுன்றது ஒரு பெரிய important decision. Just like that, ஏதோ போனோம் அப்படின்னு we will go and wait in the presence of the Lord. அந்த சபைக்கு போகும்போது the key இதுதான். This is the key is, every week you should hear God through the shepherd. ஓகேங்களா? Because God speaks to everyone. ஒரே வசனம் எல்லாரோடய அவர் பேச. Because that is the beauty of the living word. So find a church, choose a church where you will be able to hear God prophetically every week. Hallelujah. Because in the day and age நிறைய காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு காட்டிட்டு இருக்கார். Because the devil wants to destroy the people. ரொம்ப மும்முரமா செயல்படுறத நம்ம பார்க்கிறோம் all over the world. Because he knows அவருடைய நாட்கள் முடிந்து கொண்டிருக்கிறது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளவு டேமேஜ் பண்ணலான்றத மும்முரமா செய்யும் போது கர்த்தர் அந்த காரியங்களே நமக்கு வெளிப்படுத்தும் போது அதுல ஜெயம் எப்படி எடுப்போம்னா through the word of God. அதனால word of God is very important. Every week do not miss going to church. I urge you, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் நீங்க எப்படியாச்சும் அவங்கள ஆராதனை கொண்டு வந்துருங்க. Especially where you know the presence of the Lord is there. ஏன்னா அந்த பிரசனத்துல இருக்கும் போது எப்படியாச்சும் அந்த வார்த்தை அவங்கள உள்ள தொட்டுட்டு பலன் கொடுத்துரும், விசுவாசத்தை அதிகரிக்க செய்யும். ஸோ இப்போ நாங்க என்ன பண்றோம்னா, from last 2 months every day we want to do this quieter because the word is so powerful. அதனாலதான் ஒவ்வொரு நாளும் வசனத்தை தியானித்துட்டு 1 minute prayers and 3 or 5 minute prayers, we are doing all that stuff so that நம்ம ஸ்ட்ராங்கா சாலிடா வேதத்துல வசனத்துல உறுதியாக we will be there. So the shepherd will be able to guide us with intelligence and wisdom. I know again and again I சொல்றேன், life might be very busy, but do not, because this year and the coming years is going to be our revival. ஒரு சைடு நடக்க போது, அதே சமயத்துல நிறைய போராட்டங்கள். அது தனியா நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ்ல சமாளிக்க முடியாது. We need the word of God. So I urge you, every one of you, connect with the word of God. Hallelujah. Because he is our shepherd. நம்மை அவர் அறிவோடும் புத்தியோடும் வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். ஜெபிப்போமா? கர்த்தாவே, இந்த ஆண்டு முழுவதும் நாங்க என்னென்ன காரியங்களை தீர்மானம் எடுக்கணுமோ, என்னென்ன முடிவு எடுக்கணுமோ, சின்ன டிசிஷன்ஸ் ஆர் பிக் டிசிஷன்ஸ், லார்ட் we pray, நீர் எங்களுக்கு மேய்ப்பனா இருந்து எங்களை அறிவோடும் புத்தியோடும் வழி நடத்தும். அது மட்டும் இல்ல, எங்களுக்கு கொடுத்திருக்கிற மேய்ப்பர்களுக்காக நன்றி. அவர்களும் எங்களை வழி நடத்தும்படியாக தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை எங்களோட பேசும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம். Let all through this year till December 31st, 2025, கர்த்தாவே, let all our steps be ordered by you. Thank you for being our shepherd. எங்களுக்கு பாதுகாக்கிறதுக்காக நன்றி. In Jesus' name we pray. Amen. Have a blessed day. God be with you. God is with you. Hallelujah.